அம்மா தாயே, 3 வேளையும் நான் போன் பேசினாதான் சாப்பிடுவேன்னு சொன்ன பெரியய்யா நேத்துல இருந்து என் போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவரை ஆசையா பேசி அனுப்ப சொன்ன வீடியோவை நான் அனுப்பி கூட அதுக்கு பெரியய்யா கிட்ட இருந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வரல. பெரியய்யாவுக்கு ஏதோ நடந்திருக்கு. அவர் ஏதோ பிரச்சனையில இருக்காரு. அதனால்தான் நான் போன்ல அனுப்பின மெசேஜுக்கு கூட அவரால பதில் சொல்ல முடியல. பெரியய்யா கூட இருக்கிற ஷாம் சாரும் என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைக்கிறார்னு நினைக்கிறேன். என் மனசுல என்னமோ தப்பாவே படுது தாயே. அப்புறம் பெரியய்யாக்காக சாமி கும்பிட்டு விளக்கேத்துனா அந்த விளக்கு அணையுது. செம்பருத்தி செடியில பூத்த பூ வாடி போயிருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு கவலையாவும் பயமாவும் இருக்குமா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. உன்னை விட்ட எனக்கு வேற யாருமா இருக்கா? நான் என் மனக்குறைய வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் பெரியய்யாவ நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். அவர் எனக்கு போன் பண்ணி பேசணும். அப்பதான் எனக்கு நிம்மதி, சந்தோஷம் எல்லாம். श्री दुर्गा अष्टोत्तर शतनामावली समाप्तं कर्पूर निराञ्जनं समर्पयामि सदमानं भवति सदाय। அம்மா தாயே, என் வாழ்க்கையில சிக்கல் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் இந்த பிள்ளையார் வட்டம் மூலமா தான் நீ எனக்கு பதில் சொல்லிருக்க. 1300 மைல் தாண்டி இருக்கிற பெரியய்யாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு என் மனசுல படுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பெரியய்யா நல்லாதான் இருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வட்டம் நல்லபடியா ஒண்ணு சேரணும். எனக்கு நிம்மதிய சந்தோஷத்தை கொடுத்துரு தாயே. வட்டம் சேரலையே. அப்போ பெரியய்யாவுக்கு ஏதோ நடந்திருக்கு. அவர் ஏதோ பிரச்சனையில இருக்காரு. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன பார்வதி, ஏன் இப்படி பதட்டமா இருக்க?
நீ போட்ட இந்த வட்டம் ஒண்ணு சேரலேங்கிற பதட்டமா, இல்ல நீ வட்டம் போட்டதை நான் பாத்துட்டேங்கிற பதட்டமா? அம்மா அது வந்து உன் மனசுல ஏதோ குழப்பம். அதுக்கு விட தெரிஞ்சுக்கதான் நீ வட்டம் போட்டு பாத்திருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆமா, என்ன குழப்பம்? பெரியய்யாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன்? நான் சொன்னா அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. என்ன யோசிக்கிற பார்வதி? என்கிட்ட சொல்லக்கூடாதா? சரி, சொல்ல முடியாத விஷயமா இருந்தா சொல்ல வேண்டாம், விட்டுரு. அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அது வந்து அது வந்துமா, பெரியய்யா போட்டோ எரிஞ்சது, பரிவட்டத்து மேல மெழுகுவத்தி விழுந்து எரிய பார்த்தது, இதெல்லாம் என் மனசுக்குள்ள குழப்பமாவே இருந்ததுமா. பொதுவா என் மனசுக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுச்சு. பிரச்சனை எதுவும் இல்லைன்னா வட்டம் ஒண்ணு சேரணும்னு வேண்டிக்கிட்டு வட்டம் போட்டு பார்த்தம்மா. ஆனா வட்டம் ஒண்ணு சேரலையே. அப்போ ஏதோ பிரச்சனையா? எனக்கு தெரிஞ்சு இங்க எதுவும் பிரச்சனை இல்ல. ஆதித்யா, ஆதி மும்பைக்கு போயிருக்கான். பெரியய்யாவுக்கு தாம்மா பிரச்சனை. ஐயோ, அகிலா ஆண்டி கால் பண்றாங்க. இப்ப என்ன பண்றது? அவங்க கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஐயோ, முத சைலண்ட்ல போடுவோம். ஐயோ, அது ஆண்டி ஏதாவது கேட்டு நான் கண்டிப்பா உளறி கொட்டிடுவேன். தேவையில்லாத பிரச்சனை. அப்பாடி, அம்மாவோட போனையும் எடுக்கலையே. அப்போ பெரியய்யாவுக்கு என்னமோ நடந்திருக்கு. ஐயோ, மறுபடியும் போன் பண்றாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? சைலண்ட்ல போடுவோம். ஐயோ, என்னடா பண்றது? அப்பாடா, மறுபடியும் போன் பண்ண போறாங்க. ஆதி போனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். அப்பாடா, ஷா, ஐயோ, ஆண்டி என் போனுக்கு வர்றாங்க. போன் அட்டன் பண்ண கூடாது. அட்டன் பண்ண ஏதாவது ஒண்ணு உளறி கொட்டி மாட்டிப்போம். வேணாம், சைலண்ட்ல போடுவோம். ஓ, ஐயோ, போச்சு. ஓ, ஆதியும் போன் எடுக்கல, ஷாமும் போன் எடுக்கல. ஆதி எப்பவுமே என் கால் அட்டென்ட் பண்ணுவானே. மறுபடியும் ட்ரை பண்ணலாம்.
numbers currently switched off. Try again later. ஸ்விட்ச்ட் ஆஃப். இப்பதான் ரிங்கு போச்சு, அதுக்குள்ள எப்படி ஸ்விட்ச்ட் ஆஃப்? ஷாமுக்கு ட்ரை பண்ணலாம். ஐயோ, நான் என்ன பண்றது? மறுபடியும் அகிலாண்டி கூப்பிடுறாங்களே. எடுக்க வேணாம், எடுக்க வேணாம், எடுக்க வேணாம். ஐயோ, திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்களே. அப்பா, ஆண்டி திரும்ப ஃபோன் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? ஆதி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி என் ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஷாம், முதல்ல போட்டப்போ ஆதி போன் ரிங் போச்சு, அப்புறமா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை மீட்டிங்ல கூட இருக்கலாம்ல. சரி, முதல்ல சாமி கும்பிட்டுட்டு போவோம். சரிங்கம்மா. வாங்கம்மா. ம், எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கேல? தா. சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே சரி. பண்ணிடுறேன். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரேஷ தீமஹி தன்னோ துர்கே பிரச்சோதயாத். அம்மா, நீங்க பூஜைக்கு கொண்டு வந்த தேங்காய் அழுகி போயிடுத்துமா. வேற தேங்காய் இருக்காமா? இருங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. அம்மா, ஒன்னும் பயப்படாதீங்கோ. சில நேரங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தாம்மா. அம்பாள் மேல பாரத்தை போட்டுட்டு நன்னா வேண்டிக்கோங்கோ. சாமி இந்தாங்க. கொடுங்கம்மா, வாங்கிக்கோங்க. அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். ம். ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் யசோதா கர்ப்ப சம்பூதாயே நமஹ, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ, ஓம் மங்கல்யாயே நமஹ, ஓம் குலவர்தன்யே நமஹ, ஓம் ஆகாச காமின்யே நமஹ. ஸ்ரீ துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம் கர்ப்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயுர் புருஷத் ததேந்திரியாயுட் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. அம்மா, என் மனசுக்கு ஒண்ணு தோணுதுமா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாதுமா. சொல்லு பார்வதி. உன் மனசுல பட்டத தைரியமா சொல்லு. அது வந்துமா, ம், என்ன பார்வதி, சொல்லு. பார்வதி, சொல்லு. வனஜா அம்மா சொன்ன மாதிரி உங்க பரம்பரை செயின் என் கழுத்துல இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி அபசகுணம்லாம் நடக்குது போல இருக்குமா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இந்த செயின் என் கழுத்துல இருக்க வேணாமா. நீங்க கொடுத்த செயினை நீங்களே திருப்பி வாங்கிக்கோங்கம்மா. நிறுத்து பார்வதி. அத கழுத்துல போடு. திருப்பி போட்டுக்கோன்னு சொல்றேன்ல. கொடுத்தத திருப்பி வாங்குற பழக்கம் எங்க ஆதிக்கடவுர் பரம்பரையிலேயே கிடையாது. கொடுத்தது கொடுத்ததுதான். அது உன்கிட்ட
நைட்டுக்கு ஏய், இருடி. எங்க ஆதி உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? இல்லையே, நேத்துல இருந்து ஆதி கிட்ட இருந்து எந்த போனும் வரலையே. என்னாச்சு அகிலா? ஏன் அப்படி கேக்குற? கோவில்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆதிக்கு ஃபோன் பண்ணேன். லாங் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுங்க. போன்ல சார்ஜ் இல்லனா கூட சுவிட்ச் ஆஃப் தான் வரும் அகிலா. நீ ஃபர்ஸ்ட் போன் பண்ணும்போது சார்ஜ் லோ ஆகி ஆஃப் ஆயிருக்கலாம். சரி, ஆதி கூட தானே ஷாம் இருக்கான். அவன் போனுக்கு கால் பண்ணும்போது அவனும் போன் அட்டென்ட் பண்ணல. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை கால் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்காங்களோ என்னவோ. சரிங்க, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி சிச்சுவேஷன்லயே இருந்தான்னு வெச்சுக்கோங்க. நான் ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது. என் கால் பார்த்து ஒரு ரிட்டர்ன் கால் பண்ண மாட்டாங்களா? பண்ணிருக்கலாம் தான். ம்ஹும். என் மனசுக்கு ஏதோ தப்பா படுதுங்க. அருண், அம்மா, ஆதி உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? அருண், ஆதி விஷயத்தை பத்தி பார்வதி கிட்ட மட்டும் இல்ல, வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாத. என்ன அருண் யோசிக்கிற? அம்மா, ஆதி உனக்கு ஃபோன் பண்ணானா இல்லையா? என் கேள்விக்கு பதில் தான் சொல்ல. ப்ரோ எனக்கு ஃபோன் பண்ணலமா. நான் தான் ப்ரோக்கு கால் பண்ணேன். நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஷாமுக்கு நான் கால் பண்ணேன். ப்ரோ ஏதோ மீட்டிங்ல இருக்கிறதா ஷாம் சொன்னாமா. ஷாம் கிட்ட நீ எப்போ பேசின? இப்பதாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஐஸ்வர்யா ஆண்டி, ஆதி உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? இல்ல ஆண்டி, ஆதி எனக்கு எதுவும் கால் பண்ணல, நானும் கால் பண்ணல. என்னாச்சு ஆண்டி? ஆதி போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஷாமுக்கு கால் பண்ணா ஷாம் காலே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ தப்பா படுதுங்க. அகிலா, தேவையில்லாம மனச போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இல்லங்க, கோவில்ல சாமிக்கு உடைச்ச தேங்காய் அழுகி போயிருந்தது. அப்பல இருந்தே எனக்கு மனசு சரியில்லைங்க. நினைச்சேன், இது போதுமே. அப்பவே நினைச்சேன், இந்த குடும்பத்துக்கு காவல் தெய்வமா இருந்த பெரியப்பா போட்டோ நெருப்புல எரிஞ்சு போச்சே. அப்பவே என் மனசுக்கு பட்டுது, ஏதோ பெரிய அபசகுனம் நடக்க போகுதுன்னு. நான் சொல்றதெல்லாம் இந்த வீட்ல யார் கேக்குறா? இப்ப சாமி குடைச்ச தேங்காய் அழுகி போயிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏதோ அபசகுனமா நடக்க போதுன்னு தானே அர்த்தம். ஆதி வேற 1300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் உட்கார்ந்திருக்கான். அவன் போனு சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. கூட போன ஷாம் நம்பரும் எடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ, ஆதிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம என் உடம்பெல்லாம் உதறுதே, நெஞ்செல்லாம் பதறுதே. ஐயோ, இப்ப என்ன? ஐயோ, என்ன இப்படி முறைக்கிறா? கூட சேர்ந்து பதறுவான்னு பார்த்தா ஒருவேளை நம்ம கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமோ? சரி, அப்படியே அடக்கி வாசிச்சிருவோம். என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாதுங்க. நான் உடனே மும்பைக்கு கிளம்புறேன். ஆண்டி,